ஜிபிபிடி தமிழ் மினிஸ்ட்ரி இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க அனைவர்களுக்கும் ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து ஒரு வாசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின புஸ்தகத்திலிருந்து 3வது அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறபடியால் இன்று அவர் நம்ம இருதயத்தின் வாசல் கதவை தட்டின அவர் நம்ம உள்ளத்துல பிரவேசித்து கொண்டு இருக்கிறபடியால் நம் இன்று அனைவரும் ஒன்று கூடி அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தொடர்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ஆராதனைக்கு கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரம பிதாவே, உம் நாமம் மகிமைப்பட வேண்டும் ராஜா. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. இரக்கமும் மனதுருக்கமும் கிருபையும் நீடிய பொறுமையும் தயவும் உள்ளவரே, இந்த வேளையில கூடம் ராஜா நாங்கள் சபையாக ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையில உள்ளத்தில எங்களோட இருதயத்துல கவலைகள் கண்ணீர்கள் இருந்தாலும் அல்லது எங்களோட விருப்பங்கள் வேண்டுதல்கள் இருந்தாலும் ராஜா சகலத்தையும் உம் கரத்துல வைக்கிறோம். எங்களோட ஜபத்துக்கு நீர் பதில் அளிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களோட இடைப்பட்டு செய்த நன்மைகளை நினைவு கூற வந்திருக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் பிதாவே. இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் ஒருவர் மத்தியிலையும் இடைப்பட்டு எங்கள் உள்ளத்தையும் எங்கள் சிந்தனையும் ஒருமனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சிலுவை நாயகனே, வெற்றி வேந்தனே, இயேசு ராஜா, நீர் எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறீர். அதனால ஆண்டவரே அப்பா, எங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உமக்கு மாத்திரமே ஆண்டவரே மகிமை மாட்சிமை உண்டாக வேண்டும் ஆண்டவரே. உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். வாருங்கள் தேவ ஜனங்களே, இன்று நம்ம தொடர்ந்து ஆராதனைக்கு கடந்து செல்வோம். அலங்கார வாசலிலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் என்ற பாடலை நம் யாவரும் சேர்ந்து உற்சாகத்தோட தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே
வந்தோம் யெகோவா தேவனே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவனே இயேசுவை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவனே இயேசுவை பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோதிரம் சோதிரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோதிரம் சோதிரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவனே இயேசுவை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவனே இயேசுவை நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவனே நாங்கள் நன்றி செலுத்துவோமே என் காணிக்கையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே என் காணிக்கையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவனே இயேசுவை ஆராதிக்க தேவனே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவனே இயேசுவை அலங்கார வாசலாலே பிரகசிக்க வந்திருக்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம் அலங்கார வாசலாலே பிரகசிக்க வந்திருக்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம் நிரம்பிட வந்திருக்கிறோம் உம்மை நிரம்பிட வந்திருக்கிறோம் ஹல்லேலூயா தேவ நாமமே மகிமைப்பட வேண்டும் ஆராதிக்க வந்தோம் துதித்திட வந்தோம் தேவ நாமத்தையே தொடர்ந்து வாங்க தேவ ஜனங்களே இன்றைக்கு வேத வாசிப்பு சங்கீதம் 107 கடந்த வாரத்தில் உள்ள வேத வாசிப்பு இன்று நம்ம தொடங்கி வாசிப்போமாக சங்கீதம் 107வது அதிகாரம் சங்கீதம் 107வது அதிகாரம் 12வது வசனம் தொடங்கி 20வது வசனம் வரை நம் யாவரும் சேர்ந்து வாசிப்போமாக சங்கீதம் 107 12வது வசனம் தொடங்கி 20வது வசனம் வரை எடுத்தவர்கள் சேர்ந்து வாசிப்போம் தாழ்த்தினார் சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி இரட்சித்தார் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் கர்த்தர் வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நித்தமும் அவரை துதிப்பார்கள் பாதக நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் ஆலோசிக்கிறது அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சபிக்கிறார்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்கள் நீங்களாக்கி ரட்சித்தார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிப்புக்கு தப்புவித்தார் என்பதே ஆமீன். தொடர்ந்து நம் இன்றைக்கு ஆராதனைக்கு கடந்து செல்வோம். இன்றைக்கு ஆராதிக்க நம்ம சகோதரர் ஏடம் அவர்களை நம்ம அழைப்போம்.
கர்த்தர் நாமத்துக்கு சோஸ்திரம் பிரியமானவர்களே, வாருங்கள் 2-3 பாடல்களை பாடி ஆண்டவரை உற்சாகப்படுத்துவோம். வாருங்கள் முதல் பாடல்களை பாடுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். Amen. We praise you, Jesus. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதரிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சோஸ்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆமாண்டவரே, பரிசுத்த உள்ளத்தோடே நாங்க உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பணிந்து குனிந்து உன்னை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதே வேளையில் ஆண்டவரே நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜேசன் இவளினோட திருமண காரியத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை சபையாக ஆண்டவரே ஒரு குடும்பமாய் நீ எங்களை வர வைத்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த பாடல்களை நாங்க பாடும் போது ஆண்டவரே நீர் எங்க மத்தியில வாசம் செய்வீர் என்று நாங்க விசுவாசிக்கிறோம் தேவனே. ஆண்டவரே உம் பிரசங்கம் மேமானது ஆண்டவரே. நீ வழி நடத்துற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. பிதாவே நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. We worship you, Father. ஸ்தோத்திரம் சொல்லுவோமா, ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Praise you, Jesus. Worship you, Father. We worship you. We worship you, Father. நன்றி ஆண்டவரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம்,
இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சோசிரமே என்னை முடியாது செய்யுங்கள் செய்பவரே சோசிரமே என்னை முடியாது செய்யுங்கள் செய்பவரே சோசிரமே பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். வாருங்கள் தேவஜனமே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். நன்றி சொல்கிறோம். நன்றி நன்றி இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தேவ
ஜனமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். தூய ஆவியே, எங்கள் தேவனே, நன்றி சொல்கிறோம். துதியாதனை செய்கிறோம். துதியாராதனை செய்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. நிறைய விஷயத்துக்கு நாங்க இழந்து போயிருக்கலாம் ஆண்டவரே, ஆனா அதுல ஒரு காரணம் இருக்கின்றது ஆண்டவரே. அதை நீ எங்களுக்கு கத்துத்தர தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்க மத்தியில வாசம் செய்ய மாட்டோம். தொடர்ந்து இந்த இன்னைக்கு கொடுக்க போற செய்தி ஆண்டவரே, போதுகிறீர்களே நீ ஆசீர்வதியம் ஆண்டவரே. அந்த செய்தி மூலியமா ஆண்டவரே நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள வர ஆண்டவரே நீ வழி நடத்தும் ஆண்டவரே. நீர் உண்மையான தேவன், உயிர் உள்ள தேவன் என்று நாங்க நம்பணும் ஆண்டவரே. உன் சாட்சி இந்த இடத்துல நாங்க பிறப்பப்பட ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. பிதாவே நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே, எங்கள் தேவனே, நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே, எங்கள் தேவனே, நன்றி சொல்கிறோம். துதியாராதனை செய்கிறோம். துதியாராதனை செய்கிறோம். நன்றி. சபையார் அனைவரும் யாவரும் அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கு நம்ம தேவ செய்திக்காக ரெவரண்ட் வில்லியம் அவர்களை அழைப்போம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் மறுபடியும் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த வாரத்தில் நாம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் தொடர்ந்து எலியா தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் அங்கே தியானித்தோம். இன்றைக்கும் அதே பகுதியை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம், The First King, chapter 17. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். இரண்டாவது பகுதியாக 15ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து நாம் 18 வசனங்களை வாசித்து இன்றைக்கு தெய்வம் நமக்கு வைத்திருக்கிற செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்களா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18 வசனங்களை நாம் பார்ப்போம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும்
அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவும் என்னிடத்தில் வந்தீர் என்றால் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நீர் ஜீவனுள்ள தேவன் என்று நாங்கள் அறிக்கை செய்கின்றோம். நீர் எங்களோடு பேசுகிற தேவன், உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்படுகிற தேவன் என்பதை விசுவாசித்து இந்த நாளிலும் கூட மறுபடியும் உடைய வசனத்தை நாங்கள் வாசிக்கும் தியானிக்கும் கூடி வந்திருக்கிறது வேளையில, ஆண்டவரை நீர் அடியேனை சிலுவையின் மறைவிலை மறைத்து நீர் பேசும்படியாக தாழ்த்தி உம்முடைய ஆளுயின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதியை போன வாரம் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே எலியாவுடைய காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்லங்க, எலியாவை தேவன் அழைத்து எலியா மூலியமாக தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதை நாம் பார்த்தோம். எப்பொழுது ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அது நடக்கும் என்று நம்பி அப்படியாக செயல்படும் பொழுது தேவன் அங்கே நம்முடைய விசுவாசத்தின்படி அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட தொடர்ந்து இந்த பகுதியில் 2வது பதியாக ஒரு விதவையானவள் எலிசாவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு உபசரித்ததை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள் என்று பார்க்க, எலியா என்ன சொல்றான், இவை வைத்திருக்கிறது கொஞ்சம் மாவுல முதல்ல ஒரு அடையை செய்து என்னிடம் கொண்டு வா. அது வீட்டில் போயிட்டு முழு கதையை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அந்த பகுதியை வார்த்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவள் எலியா சொற்படி செய்தால் அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரன் எலியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது இந்த விதவையானவள் கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த விசுவாசத்தின் கீழ்ப்படிதலை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த சாறுபாத்தில் எத்தனையோ விதவைகள் இருந்தார்களாம். தேசம் எங்கும் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது, ஒரே ஒரு விதவைக்கு மட்டும் பஞ்சம் இல்லை. காரணம், தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை விசுவாசித்து கீழ்ப்படிந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பகுதியில் தான் முக்கியம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் கீழ்ப்படிதல் என்று அர்த்தம். தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் அருளி செய்திருக்கிறார். அவருடைய நாமத்தை கொண்டு நாம் விசுவாசித்து கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனம், பவுல் எழுதுகிறான், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற நீ கீழ்ப்படுகிறாயா? நம்புகிறேன் சொல்லுகிறோம், கீழ்ப்படுகிறோம் சொல்றோம். ஆனா அதன்படி நானும் நீங்களும் விசுவாசித்து அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா? எனக்கு அருமையான தேவஜனமே, பாருங்க, பிசாசு கூட கீழ்ப்படியது தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு வேதம் சொல்லுகிறது. பிசாசுகள் கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதுவும் விசுவாசித்து நடுங்கி கீழ்ப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. The book of James chapter 2 verse 19.
தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். ஐயா, பிசாசுகளும் கூட தேவனை விசுவாசித்து நடுங்குகின்றது. இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விசுவாசித்து கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்கிறோமா? எனக்கு அருமையான தேவச்சனம், பிசாசுக்கு தெரியுது ஆண்டவர் யார் என்று. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். நம்முடைய விசுவாசமானது பிசாசின் விசுவாசத்தை விட சிறந்ததாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது. அதே யாக்கோபு 2:19 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது. வாசிங்க 20 வசனத்தை வாசி பாருங்க. வாசிங்க ஒருத்தர். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது தேவன் சொன்ன வார்த்தை விசுவாசித்து கீழ்ப்படிந்து கிரியைகளிலே அவன் கொண்டு வந்தான். ஆபிரகாம் என்ன சொல்றாரு? உன்னுடைய மகன் ஈசாக்கை பலி கொடு. தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்புவது மாத்திரமல்ல, கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அதை அவன் கிரியையிலே கொண்டு வந்தான். ஆனபடினால் கிரிகள் அல்லவோ ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரியைகளில் அல்லவா அவன் நீதிமானாக்கப்பட்டான். கிரியைகளை ஆண்டவர் எதிர்பார்க்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், கீழ்படிய சொல்லலாம். ஆனா கிரியைகளிலே ஆண்டவர் அதை எதிர்பார்க்கின்றார். பாருங்க, இந்த ஆபிரகாமோட விசுவாசமானது அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணமாக அது காணப்பட்டது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அது மாத்திரம் வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியாக கிரியைகளிலே தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் காண்பித்து நீதிமானாக காணப்பட்டார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆனபடினால் இந்த யாக்கோப்பு எழுதின 2 அதிகாரத்துல 18-19 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த பகுதியில ஆண்டவரே, நான் விசுவாசித்து கீழ்ப்படிவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர் பலத்தோடு நானும் நீங்களும் கிரியைகளிலே செயல்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சனம், இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அதே பகுதி 16 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். எப்பொழுது அவள் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்து கீழ்ப்படியும் பொழுது, அதை கிரியிலே கொண்டு வரும் பொழுது என்ன நடக்கிறது? விதவின் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறதை பார்க்க அனுதினம் அது நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. எனக்கு அருமையான தேவ ஜனம், அப்ப நானும் நீங்களும் அனுதினமும் நிரம்பி ஆண்டவருடைய அந்த தேவைகளை ஆண்டவர் நம்மை சந்திக்க வேண்டும் என்றால் அனுதினமும் அதிலே விசுவாசத்துடன் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். எனக்கு அருமையான தேவன், அப்போதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார். தேவனுடைய வார்த்தைக்கு சொற்படி நாம் அப்படியே விசுவாசித்து கீழ்ப்படியும் பொழுது, அதை கிரியையிலே கொண்டு வரும் பொழுது ஆண்டவர்
தொடர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றாட மன்னாவுக்காக அதிகாலையிலே அவர்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு நாள் அதிகாலையில மன்னா வந்து கொட்டும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டியதா இருந்தது. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரமண்டலத்து ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? அன்றன்றுள்ள அப்பம், அன்றன்றுள்ள தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். அன்றன்ற தேவைகளுக்கு மாத்திரம். அதனால ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் இந்த அவிவிசுவாசத்திற்கு அடுத்த சேமிப்பும் அளவுக்கு மிஞ்சிய செலவழிப்பும் ஆண்டவரை விட்டு அது நம்மை தூர கொண்டு போய்விடும். அன்றன்றுள்ள தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க எப்பொழுதும் ஆண்டவரை சார்ந்து வாழுகிறீர்கள் இல்லையா? அதான் ஆண்டவர் சொன்ன, ஐஸ்வர்வான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. தேவனை நம்ப மாட்டான். தேவனை விட்டு விலகி சென்று கொண்டே இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவைகளை பெற்றுக்கொள்வதற்கும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் அவரே காரணக்கர்த்தர். அவர் நமக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்காவிட்டால் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு அருமையான தேவ, அன்றாட தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் அந்த ஊழியக்காரத்தில் கொண்டு வந்த போது அந்த தேவைகள் சந்திக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த விதவை பெற்ற ஆசீர்வாதம் அன்றாட ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அது அபீர்தமான ஆசீர்வாதம். அது அப்படியே அது நிரம்பி வழிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் பூர்ணமான ஆசீர்வாதம். கொஞ்சம் கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயுமே அவளிடம் இருந்தது. அததான் ஊழியக்காரன் சொல்றான், கொண்டு வா, முதல்ல தீவடத்தில் கொண்டு வா. அந்த கொஞ்சம் எண்ணெயுமே அவளிடம் இருந்தது. அவளிடத்தில் இருந்ததை ஆண்டவர் தம்முடைய அற்புத வல்லமையினாலே அதை பெருக பண்ணினார், அதை ஆசீர்வதித்தார், அது நிரம்பி வழிந்தது. அப்படி என்றால் கைவசம் இருந்ததை அவள் கர்த்தர் வசம் அதை ஒப்புவித்தாள். அதான் ஆசீர்வாதம். சொன்னார்ல, நாளை குறித்து கவலைப்படாதேன்னு சொன்னார். அன்றன்று உள்ள பாடு உனக்கு போதும், தேவனை சார்ந்து வாழ். புதிய ஏற்பாட்டுக்குள் வரும் பொழுதும் கூட பாருங்க, அங்க ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா? ஆண்டவர் மலை பிரசங்கத்துல ஜனங்களோடு பேசினார். அப்ப பேசும் பொழுது 3 நாள் இந்த ஜனங்கள் மலை பிரசங்கத்தை கேட்டு இவர்கள் சோர்ந்து போய் இருப்பார்கள் என்று சொல்லி இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்றார் சீசர்கிட்ட. வனாந்தரத்துல எங்கேயா இருக்கு ஆகாரம்? அப்ப சீசர்கள் கேட்கிறார்கள், இந்த வனாந்தரத்துல எங்கே நம்ம ஆகாரம் கொள்வது? அப்போ ஒரு சீசன் சொல்றான், இங்க ஒரு பையன் இருக்கான், அவன் கையில 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. அவர் சொல்லும் பொழுது அதை வாசிங்க, உங்களுக்கு நல்லதார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9-11 வசனங்களை வாசிங்க. The Gospel John chapter 6 verse 9-11. கொடுத்தார். எத்தனை புருஷர்கள் இருந்தார்களா? 5000 புருஷர்கள் மாத்திரம். அப்ப பெண்கள் பிள்ளைகள். இந்த 5 அப்பம் 2 மீன்களை இந்த பையன் கொடுத்தபடியினால்
தேவனுடைய கரத்திலே அவன் அதை தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கேட்டவுடன் கொடுத்த உடனே அதை அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவஜனம், எப்பொழுது அதை ஆண்டவர் கையிலே அவன் கொடுத்த பொழுது அங்கே ஆசீர்வாதம் பெருகியதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல என்னிடம் நம்மிடம் இருப்பதை உன்னதர் இயேசுவின் கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அங்கு அற்புதங்களையும் காண்போம். அது மாத்திரமல்ல, அன்றாடம் அதை காண்போம். தொடர்ந்து அது பூர்ணமான நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்மை நடத்தும். எப்பொழுது ஆண்டவரிடத்துல நாம் கொடுக்கும். ஒரு இடத்துல தீர்க்கதரிசி சொல்றேன், சொந்த பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அப்படி நாம் குறைபட்டு இருக்கும் பொழுது அந்த குறைகளோடு வந்து இருக்கின்றவற்றை தேவனுடைய கருத்தை நாம் அர்ப்பணித்து அவரை சார்ந்து பொழுது எப்படி இந்த விதவையை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல என்னையும் உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இவ்வளவு அற்புதம் நடந்துச்சு. அந்த விதவை வீட்டுல இந்த ஊழியக்காரன் வந்து அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அதே 17ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை இப்ப வாசிங்க. அற்புதம் செய்த வீட்டுல என்ன நடக்குது, ஊழியக்காரன் வந்த வீட்டுல என்ன நடக்குது? என்னங்க நடந்துச்சு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஊழியக்காரன் வந்து சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின்படி அவருக்கு விசுவாசத்து கீழ்ப்படிந்து அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனா அதன் பின்பு நடந்தது என்ன? அவைகளுக்கு பின்பு நடந்த பின்பு என்ன நடக்கிறது? அந்த வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியிலே விழுந்தான். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு வியாதியே வராது என்று வேதம் சொல்லல. உங்களுக்கு பாடுகள் வராது என்று ஆண்டவர் சொல்லல. இன்றைக்கு அநேக பொய்யான உபதேசங்கள் சபைக்குள்ள வந்துடுச்சு இல்லையா? இங்கே இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்களும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு வியாதியே வராது என்று சொல்லவில்லை, பாடுகள் இல்லை என்று சொல்ல, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஏன்னா இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், பொல்லாத உலகத்துல நாம் இருக்கின்றோம். வியாதியற்ற ஒரு வாழ்க்கையை வேதம் நமக்கு வாக்களிக்கவில்லை. வியாதி யாவருக்கும் அது பொதுவானது. அது உங்களை புரிஞ்சுக்கொள்ளுங்க. பாருங்க, இயேசு நேசித்த லாசருக்கு வியாதி வரல. இயேசு நேசித்த லாசரு செத்து 4 நாள் ஆயிடுச்சுன்னு வேதம் சொல்லுது. பவுலை எடுத்துக்கொள்ளுங்க. பவுல் எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரன். பவுலுக்கு சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தான், ஆனா வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்துச்சான். அது சாத்தானுடைய தூதனாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனம். யோபு எடுத்துக்கொள்ளுங்க. யோபு எப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யவான், உத்தமன், ஒரு நீதிமான், பொல்லாப்புக்கு விலகிற மனுஷன். அவன் சரீரத்தை அவனை பற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் அவனுக்கு பாதிப்பு. ஏன் தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும், அதே பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன்.
அவன் தன் நாட்களிலெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். தேவனுடைய வசனம். ஆனா உபதேசம் என்ன? பொய்யான உபதேசங்கள். எல்லாருக்கும் வியாதி பொதுவானது என்பதால் இந்த விதவின் மகனுக்கும் இயல்பாகவே வியாதி வந்தது. புரிஞ்சுக்கொள்ள. இறைவனும் அவரது ஊழியனும் இருக்கும் வீட்டில் வியாதி இருக்க முடியுமா? கேள்வி கேட்கிறாங்க. ஊழியக்காரன் வீட்டில் வியாதி இருக்க முடியாது என்று சொல்ல முடியாது. எனக்கு அருமையான தேவஜனமே, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வியாதியின் வேலையிலே அதை நீக்கவோ ஆண்டவருடைய கிருபையும் பலனையும் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்மை விடுவிப்பார். அப்படி என்றால் நானும் நீங்களும் வியாதியின் வேலையிலே கர்த்தருடைய கிருபைக்காகவும் அவருடைய பலனுக்காகவும் விடுதலைக்காகவும் காத்திருந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். வியாதி பொதுவானது. அது மாத்திரம், அது ஒரு காரணம் மாத்திரமல்ல. வியாதி ஏன்? அதுக்கும் வேதம் பதில் சொல்லுகிறார். பாருங்க, அந்த 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடர்ந்து 2வது பகுதியில் பார்க்கிறோம். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்ததாம். இன்னைக்கு ரொம்ப பேரு சொல்ல எடுத்துன்னு சொல்லுவாங்க, நீ செய்த அக்கிரமத்தினாலே தான் உனக்கு இந்த வியாதி வந்திருக்கு இல்லையா? நம்ம சொல்லி அனுபவம் இருக்குதானா? சொல்லி இருக்கிறோமா? அநேகர் சொல்லி இருக்கிறோம். எடுத்து கடிந்து கொள்ளுகிறதெல்லாம் நம்ம பார்த்து இருக்கிறோம். வியாதி வர அக்கிரமம் ஒரு காரணமே ஒழிய அந்த ஒரே காரணம் மாத்திரம் அல்ல, மற்ற காரணங்களும் உண்டு. லாசருக்கு இயல்பாகவே வியாதி வந்தது. பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முள் சாத்தானின் தூதனாக இருந்தது. ஏன் கொடுத்தாரு ஆண்டவர்? வேதம் சொல்லுகிறது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிங்க. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேள்வி கேட்டார். இயேசு அதுக்கு பிரதியுத்தரமா கொடுக்கிற பதில பாருங்க. அதை இவன் செய்த பாவம் இல்லை, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய கிரிகள், தேவனுடைய மகிமை இவனிடத்திலே விளங்க வேண்டும் என்று சொல்லி இவன் இப்படி பிறந்திருக்கான். தேவன் யார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய கிரியைகள் நிறைவேற, மகிமை வெளிப்பட வேண்டிய வியாதிப்பட்டவர்களும் உண்டு. அதே நேரத்தில் பாவமும் வியாதிக்கு ஒரு காரணம்தான். இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரியணும். அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டால்தான் நோய்கள் குணமாகும் இல்லையா? அடிக்கடி சாம் 103 சொல்றோம், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கீழே நீங்க பாத்தீங்கன்னா, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அப்படி என்றால் பாவம் வியாதிக்கு ஒரு காரணம்தான். அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் நோய்கள் குணமாகும். அது மாத்திரமல்லங்க, நீங்க பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துக்குள்ள போனீங்கன்னா, பெற்றோருடைய பாவத்தால்
பிள்ளைகளுக்கு வியாதி வரும். என்றைக்காவது வசனத்தை வாசித்திருக்கிறீங்களா? என்னாகும் புஸ்தகம், நம்பர்ஸ் verse 17. பழைய ஏற்பாட்டிலே என்னாம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகையால் 14:17 நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறது இவன். அப்படி என்றால் பெற்றோருடைய பாவத்தால் பிள்ளைகளுக்கு வியாதி வந்ததுண்டு, 4ஆம் தலைமுறை மட்டும் அக்கிரமங்கள் விசாரிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். தாவீதின் பாவத்தை முன்னிட்டு அவன் பிள்ளை அடித்தார் ஆண்டவர். ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். தாவீது ராஜா இன்னொருத்த மனைவியை கொண்டு வந்தான். அவளோடு பாவம் செய்த பொழுது அந்த பிள்ளையை தேவன் அடித்தார். அப்படி என்றால் தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். எனக்கு அருமையான தேவஜனம், ஏன் திரும்ப ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் யார்? தொடர்ந்து நாம் பாவத்தில் இருக்கும் பொழுது தேவன் அதை உணரத்தக்கதாக அவர்களுக்கு அதை பழிக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனம், யோபுக்கு எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைக்கிறார், அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பழிக்க பண்ணுகிறார். அப்படி என்றால் நான் நீங்களும் ஒன்று செய்யணும். என் வியாதிக்கோ என் பிள்ளைகளுடைய வியாதிக்கோ காரணம் யார்? காரணம் என்னவென்று நான் நீங்களும் கண்டுபிடிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஏனென்றால் பரிகாகி ஆகிய கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். என் பாவத்திற்கும் உங்கள் பாவத்திற்கும் அந்த பிணிகளிலிருந்து பரிகாரம் பெற்றுக் கொள்வதற்கு பரிகாரி ஆகிய கர்த்தரிடத்துல நானும் நீங்களும் வரும் பொழுது ஆண்டவர் அந்த வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். அப்படி என்றால் வியாதி பொதுவானது. வியாதி ஏன் வருகிறது என்று நாம் எல்லா பகுதியிலும் எல்லா பக்கங்களிலும் சூழ்நிலையிலும் நாம் பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனம், எங்க நடக்குது? ஞாபகம் வச்சுக்கொள்ளது. எப்போ எங்க நடக்குது? விதவை வீட்டு ஊழியக்காரன் வந்த வீட்டுல, அற்புதங்கள் நடைபெற்ற வீட்டிலே நடக்கிறது. அது மாத்திரமல்லங்க, அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி கேட்கிறா பாருங்க. இப்ப கேள்வி 18ஆம் வசனத்தை வாசிங்க. 17, 18. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுவுமா என்னிடத்தில் வந்தீர் என்று அவ கேட்கிறான். அவளை ஒத்துக்கிறான். என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும், என் பாவத்தை நினைக்க பண்ணவும், என் குமாரன் சாகவுமாய் நீ என்னிடத்துல வந்தீர். அந்த வசனத்துல பாருங்க, தேவனுடைய மனுஷனே
எனக்கும் உமக்கும் என்ன? புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம், இந்த வசனம் வருது. எங்க வருது சொல்லுங்க பாப்போம். பிசாசு பிடித்தவன் ஒருத்தன் கல்லறையில் குடியிருக்கிறான், சரீரத்தை கிழிச்சுக்கிட்டு. இயேசு அங்க போறாரு. இயேசுவை பார்த்தோன்னே பிசாசு பேசுது, உமக்கும் எனக்கும் என்ன? ஏன் எங்களை கெடுக்க வந்தீர்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, எலியாவின் பிரசனம், எலியாவின் பரிசுத்த வாழ்க்கை, விதவையின் கஷ்ட காலத்தில் அது பயத்தை உண்டு பண்ணியது. சாட்சி. தனது பாவத்தை காட்டவும் கண்டிக்கவுமே கடவுள் எலியாவை அனுப்பி இருக்கிறார். என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா புரிந்து கொண்டால அவ இப்ப என்ன கேள்வி பாருங்க, கேள்வியை பாருங்க நீங்க. தன் பாவ நிலைமையை நினைத்து அறிக்கை செய்வதற்கு பதிலாக அவனிடம் கோபப்படுகிறான். அப்படித்தானே இருக்கு. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுவோம், என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தீர்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, நானும் நீங்களும் தேவனுக்கு என்று சாட்சியா எழும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பை உண்டாக்குகிறதா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த எலியாவை போல. சபையில் தான் வரும். சபையிலாவது நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கை, சாட்சிய வாழ்க்கையை பார்த்து அந்த தேவனுக்கு ஒரு பயப்படுகிற பயம் இந்த எலியாவின் இடத்துல காணப்பட்டு விதவை பயந்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த எலியாவை போல மனித உறவுகளிலே நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, யோவான்ஸ்நானனை கண்ட பொழுது ஹெரோது பயந்தான். வேதம் சொல்லுங்க. தாவீதை காணும் பொழுது சவுல் பயந்தான். பெரியவர்களை காணும் பொழுது வேதத்துல பக்திமார்கள் எல்லாம் பயந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் பரிசுத்தத்திற்கு அடுத்த பயத்தை உருவாக்குகின்றதா? இந்த எலியா வாழ்ந்தது போல வாழுகிறோமா? எலியாவை போல சாட்சியின் ஜீவியம் செய்ய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தீபச்சனம். தொடர்ந்து அதே 18ஆம் வசனம், தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுவோம், என் குமாரர்களை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தீர்? அவளுடைய அக்கிரமங்கள். அதனாலதான் அவ கேட்கிறா. அப்படி என்றால் தன் குமாரன் வியாதிக்கு காரணம் தன்னுடைய குற்றமே என்று அந்த இளம் விதவை உணர்ந்து கொண்டாள் என்று நமக்கு புரிகிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, அப்படி அவள் என்ன பாவங்கள் செய்திருக்க கூடும்? அதெல்லாம் யோசிக்கணும். வேதம் அவள் பாவங்களை குறித்து ஒன்று கூட அங்கு சொல்லலையே. ஒருவேளை கணவனின் மரணத்திற்கு பின் களங்கத்தோடு அவள் வாழ்ந்திருக்கலாம், பாவத்திலே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை அவனுக்கும் அவளுக்கும் பிறந்ததா என்று கூட தெரியல. ஒரு விவரமும் அங்கே இல்லை. நிச்சயமாகவே அவள் பாகால் வணக்கக்காரி, விக்கிரங்களை வணங்கி வந்தவள் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். அது பெரிய பாவம். வேதம் சொல்லுகிறது, சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் அதிகம் மறந்துட்டீங்க. சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டார்கள். அப்படி என்றால் படைத்தவரை விட்டுட்டு அவரால் படைக்கப்பட்டதெல்லாம் தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
அப்படி என்றால் அவள் எலியாவை சந்தித்த பின்பும் கூட யெகோவாவின் தேவனை அவள் யெகோவா தேவன் என்று அறிந்த பொழுதும் கூட அவருடைய அற்புதங்களை பார்த்திருக்கிறார், அவருடைய அதிசயங்களை பார்த்திருக்கிறார், அவர் தன்னை பராமரித்து வந்ததை அவள் பார்த்திருக்கிறார். இதெல்லாம் பார்த்தும் கூட மனம் திரும்பாதவள். ஆண்டவருடைய பராமரிப்பை முன்னிட்டு எத்தனை போஷித்து இருக்கிறார், எப்படி அவர் நடத்தி இருக்கிறார், அவர் எவ்வளவு பராமரிப்பு அவர் செய்த நன்றி இல்லாதவள். ஆதரித்த எலியாவிடம் இன்னொரு அற்புதத்தை எதிர்பார்க்காமல் அவள் கோபம் கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமை. அவர் ஒரு அற்புதம் செய்தார், ஊழியக்காரர் வந்து ஒரு அற்புதம் நடந்துச்சன, இன்னொரு அற்புதத்தை எதிர்பார்த்து இருக்கணும். ஆனால் அவள் கோபப்பட்டாள். ஊழியக்காரன் கோபம் கொண்டு குற்றம் சாட்டுகிறாள். ஆதி பாவமும் இதுதாங்க. ஆதியிலே நடந்துச்சு இந்த பாவம். ஒருத்தர் குற்றம் சாட்டுறாங்க. எங்க நடந்துச்சு? ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்டினார். ஏவாள் சர்ப்பத்தை குற்றம் சாட்டினார். ஆதி பாவம் இதுதானே. ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்டினான். ஏவாள் கற்பத்தின் மேல் சர்ப்பத்தின் மேல் அவன் பழி சாட்டினான், குற்றம் சாட்டினான். ஒருவேளை இந்த விதவைக்கு கூட நினைக்கிற பிசாசு பிடித்திருந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் சொல்லவே மாட்டீங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்ந்து விடுவான். அப்படியே வேதம் சொல்லுது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இல்லையா? அப்ப அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கம் பெறுவான். அப்படி என்றால் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இரங்கம் என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே. கடைசியாக தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? அந்த விருந்து உபசரிக்கிறது அந்த விதவை ரொம்ப சிறந்தவள். ஊழியக்காரனை நல்லா சிறப்பாக உபசரித்தா. அவன் சொன்னதை கீழ்ப்படிஞ்சு, விசுவாசத்தை கீழ்ப்படிந்து அதை அப்படியே செய்தான். முதல் அடையை கொண்டு வர சொன்னால அப்படியே கொண்டு வந்து அதை ஊழியக்காரன்ட்ட கொடுத்தார். அவன் சொல்லும் பொழுதெல்லாம் முறுமுறுக்காமல் அந்த ஊழியக்காரனை அவள் உபசரித்தாள். முன்பின் தெரியாத ஒரு அந்நியன் அவன். அவன் சொற்படி அவள் செய்கிறாள். இருப்பினும் அவள் தன் அந்தரங்க பாவங்களை அடக்கி கொண்டே வாழ்ந்து வந்தவள். அவற்றை அறிக்கை செய்யாதவள் ஆபத்து நேரிட்ட சூழ்நிலையிலே அடிமட்டத்தில் உறங்கி கிடந்த பாவம் இப்பொழுது மேல் மட்டத்திற்கு வருகிறது. இதாங்க நம்முடைய பிரச்சனை இன்னைக்கு. ஊழியக்காரரை பராமரிக்கிறார். ஊழியக்காரனை பராமரிச்சுட்டா உள்ளான பாவங்களை மூடிட முடியுமா? மூட முடியாது. நினைக்கிறேன் வருகிற கம்பைன் சர்வீஸில் வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே பேச சொல்லி இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வார்த்தை வருகிறது, என் ரத்தத்தை மூடி போடாதே. மூட முடியாது. அன்றைக்கு வாருங்க செய்தி அன்னை கேட்கலாம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நிறைய உதாரணத்துக்குள்ள லோத்தின் மனைவியை பாருங்க. லோத்தை பத்தி வாசிக்கிறோம் இல்லையா? லோத்தோட ஆண்டவர் பேசினாரு. ஆண்டவர் அவனை கையை பிடிச்சு கொண்டு போனாரு. இப்படிலாம் செய்த லோத்து. அவனுடைய மனைவி என்னானா? லோத்தோட தானே அவன் மனைவியா இருந்தா. அவன் மனைவி என்னானா?
லோத்துவோடு தான் வாழ்ந்தா. ஆனா உலகம் அவள் உள்ளத்தில் இருந்தது. திரும்பி பார்க்காம போன்னு சொன்னார் ஆண்டவர். திரும்பி பார்த்தால் உப்பு தூணானார். மறுபடி அப்படி என்றால் உலகம் பாவம் உள்ளத்தில் இருக்கிறது. உடல் ஓடிக்கொண்டிருந்தது ஐயா, ஆனால் உள்ளமோ இந்த பாவ உலகிலே சோதோமியில சொக்கி கிடந்தது. அதனால்தான் வெளியே வர முடியல. இந்த உலகம் அப்படித்தான் ரொம்ப பேர் அப்படியே சொக்கி அப்படி வச்சிருக்கு உள்ளார. இந்த பாவத்தில் மூழ்கி போய் கிடக்கின்றோம். எனக்கு அருமையான தீபச்சனம். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, சீமோன் விருந்து வைக்கிறார் இயேசுக்கு இல்லையா? சீமோன் வீட்டில் விருந்து வச்சாராம் பேதுரு சீமோன். இயேசுக்கார் விருந்து வச்சார். ஆனா பெருமையோடு வச்ச விருந்துல எந்த ஒரு பயனும் கிடையாது. ஆண்டவருடைய பாராட்டியோ பாவ மன்னிப்பையோ அவன் பெற்றுக்கொள்ளல. விருந்து வச்சான், பெற்றுக்கொள்ளல. பெற்றுக்கொண்டது யார் தெரியுங்களா? அந்த விருந்து வீட்டுக்கு வந்தா ஒருத்தி பாவியான ஒரு ஸ்திரீ. தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தேவனுடைய பாதத்தில் வந்து அறிக்கை செய்து அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதை பார்க்கின்றோம். ஊழியரை உபசரிக்கும் பண்பு, தியாகம், பாசம் உன்னிடத்தில் இருக்கலாம். அதற்குரிய பலாபலன்களை இந்த உலகத்திலே நீ பெற்று விடுவாய். ஆனால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு உண்டா? பாவத்திலிருந்து நான் விடுதலைக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றேன், ரட்சிக்கப்பட்டிருக்கின்றேன், அந்த நிச்சயம் இருக்கிறதா? எனக்கு அருமையான தேவஜனமே, மனம் திரும்பி இருக்கிறோமா? இல்லாவிட்டால் பரலோகத்துக்குள் செல்ல முடியாது. அப்படி என்றால் நற்கிரியைகளை நம்பி நான் வாழாமல் மனம் திரும்பி மறுபடியும் பிறந்த ஒரு வாழ்க்கை நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மறுபடியும் நீ பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். பாவத்தை விட்டு அதை அறிக்கை செய்து விட்டு ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய மனுஷியாக தேவனுக்காய் நானும் நீங்களும் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த பகுதியில் இருந்து இந்த விதனுடைய வாழ்க்கை, இந்த விதனுடைய வீட்டில் நடந்த எல்லா சம்பவங்களும் வைத்து பார்க்கும் பொழுது, இங்கே ஊழியக்காரன் வந்த பொழுது என்ன நடக்கிறது என்றெல்லாம் நானும் நீங்களும் தியானித்தோம். நம்முடைய தேவன் அப்படியாக்க நம்மோடு அவர் பேசிக்கொள்ள, எப்படி இந்த விதவையோடு அவர் பேசினாரோ அதே ஆண்டவர் என்னிடமும் உங்களிடமும் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மோடு பேசின அந்த நேரத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் நாம் அமைதியாக இருந்து அவருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பரிசோதித்து பார்த்து தேவனுடைய கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் சாக்கிரமத்தின் மூலமாகவும் அவருடைய கிருபையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். நமது கடவுளாகிய ஆண்டவர் பரிசுத்தர், அவர் இரக்கம் நிறைந்தவர். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து மனம் திரும்புகிறவர்களை அவர் மன்னிக்கிறார். புதிய நித்திய ஜீவனை அவர்களுக்கு அருளுகிறார். மனம் திரும்பாமல் அவிசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கோ ரட்சிப்பின் வாக்குத்தத்தம் இல்லை. ஆகவே நாம் நம்மையே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோமாக.
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்றார். நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து திருவுளம் பற்றினதாவது, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை என்னை நினைக்கிறதுக்காக செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். பின்னையும் அந்தபடியே அவர் ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து திருவுளம் பற்றினதாவது, இதிலே எல்லாரும் குடியுங்கள், இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தில் புதிய ஏற்பாடாய் இருக்கிறது, இதை நீங்கள் குடிக்கும் பொழுதெல்லாம் என்னை நினைக்கிறதுக்காக செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்த பிறகு இந்த பந்தியிலே பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சற்று நேரம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். இரக்கமுள்ள பராபரனே, ஏழை பாவியாக்கிய நான் உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் வெகுவிதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுகிறேன். தயவுள்ள சுவாமி, நியாயமாய் இருக்கிறபடி என்னை நரகத்திலே தள்ளாதேயும். தேவரீர் என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து என்னை இரட்சியும். நான் திரும்ப பாவத்திற்கு சோதிக்கப்பட்டால் அதற்கு சம்மதியாமல் அதை அருவருக்கவும் உமக்கு பிரியமான பிள்ளையாய் நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டே எனக்கு புத்தியும் பலத்தையும் தந்தரும். இனி நான் சாகும் வேளையிலே உடைய மோட்ச ராஜ்யத்தில் சேர்வதற்கு என்னை ஆயத்தம் செய்தருளும் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த சபையில் ஞானஸ்தானம் பெற்று அங்கத்தினர்களாக இருக்கின்றவர்களும் மற்ற சபையிலிருந்து ஞானஸ்தானம் பெற்று இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட வந்தவர்களும் இந்த பந்தியில் பங்கு பெறும்படியாக அன்போடு உங்களை அழைக்கின்றேன். நீங்கள் இருந்த இடத்தில் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்கு பந்தி அங்கே பரிமாறப்படும்.
இதை வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மெய்யான திருச்சரீரம். சேர்ந்து புசிப்போம். இதில் எல்லாரும் குடியுங்கள். உங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம். சேர்ந்து குடிப்போம். கிறிஸ்துவின் திருச்சரீரமும் திரு ரத்தமும் உங்களை மெய்யான விசுவாசத்தில் நித்திய ஜீவனுக்கென்று திடப்படுத்தி காப்பதாக. ஆமென். தெய்வ செய்தியை நம்ம இடத்துல கொண்டு வந்த ரெவரண்ட் வில்லியம் அவர்களுக்கு நன்றி செலுத்தி, சபையாரே, உங்க முன்பாக இங்க ஒரு காணிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. SOPயை நீங்க கடைபிடித்து காணிக்கை எடுக்கும் வேளையில் உங்க காணிக்கை செலுத்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம ஒரு பாடலை பாடுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்வார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்த நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்த நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று
நன்மைகளை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் ஆம் ராஜா, சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆம் ராஜா, நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நன்மை செய்த தேவன் ஆண்டவரே, சிலுவையிலே எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்தவர், விடுதலை கொடுத்தவர் ராஜா. ஆண்டவரே, உண்மையிலே விசுவாசம் உள்ளவர்கள் பாக்கியவான் என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா. அப்படியாக உண்மையிலே மாத்திரம் நாங்கள் விசுவாசிக்கிறோம், உண்மை மாத்திரமே ஆண்டவரே அப்பா நம்புகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்ற வேளையில கூட எடுக்கப்பட்ட காணிக்கைகளை உம் கரங்கள்ல வைக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த காணிக்கைகளை நீர் ஆசீர்வதியும், கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எப்படி இந்த விதவைக்கு நீர் ஆண்டவரே எலியாவை கொண்டு அற்புதங்களை செய்தீரோ, இன்றைய நாளிலே கூட எங்க மத்தியில அநேக அற்புதங்களை நீ கொடுத்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. உம் ஊழியக்காரர்கள் மூலியமாக ஆண்டவரே விடுதலையை கொடுக்கிறீர், சுகத்தை கொடுக்கிறீர், ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. நீர் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களோட இடைப்படுகிற தேவன். இன்று எங்களுக்கு ஆண்டவரே நீ கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சபையோர் அமரலாம். தொடர்ந்து இன்றைய நாளிலே கூட திருமணமாகிய சகோதரர் ஜேசன் எவிலின் அவர்களுக்கு GPPD தமிழ் சபை கமிட்டி அவர்கள் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கமிட்டி அவர்களுக்கு நாங்கள் கங்க்ராச்சுலேட் பண்றோம். ஆல் த பெஸ்ட். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், அவர் உங்களிலே நிலைத்திருப்பார். தொடர்ந்து ஆண்டவரோட வார்த்தைக்கு ஒரு ஆசீர்வாதம்னு கப்பல்ஸா நீங்க மாற வேண்டும். உங்களை பார்த்து அநேகர் ஆண்டவரை அறிய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த வேலையில கூட இறுதி ஜபமும் அறிவிப்பும் செய்ய ரெவரண்ட் வில்லியம் அவர்களை அழைக்கிறேன். அறிவிப்புகள். முதலாவதாக இந்த திருமணம் நடைபெறுவதற்கு சபை ஒரு குடும்பமாக இருந்து சகல காரியங்களும் ஒத்துழைத்து இந்த திருமணம் நடைபெறுவதற்கு உதவி செய்த அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு நன்றிகளை நான் சொல்லிக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த ஆராதனைக்கு பிற்பாடு விருந்து வைபவத்திலும் நீங்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து அங்கேயும் கூட உங்களுடைய ஐக்கியத்தில் பலப்படுத்திக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த வேலையிலும் கூட நாம் எழுந்திருந்து சுகவீனருக்காய் நாம் ஜெபித்து மற்ற தேவைகளுக்காக ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சபையார் நாம் எழுந்திருப்போம். அன்பின் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். எத்தனை நன்மைகளை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து வருகிறீர்கள். நன்றி பலி பீடம் கட்டுவோம் என்று சொல்லி உம்மை பாடி துதிக்கிறோம் ஐயா. இருதயமானது எப்பொழுதும் நன்றி பலியோடு உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க முடியாது. எப்பொழுதும் நன்றியுள்ள ஒரு உணர்வோடு நாங்கள் உமக்கென்று வாழ முடியாது. எங்களை தெரிந்து கொண்டு நீ ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர், அதற்காய் நன்றி. எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறீர்கள். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் அதை போற்றி துதிக்க பத்தாது.
தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தது முதல் இம்மட்டுமாய் இத்தனை ஆண்டுகள் நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி வந்திருக்கிறார். உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நாளும் கூட அப்படியாய் ஆதியிலே நீ மனிதனை உண்டாக்கி அவனை எலும்பியை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கி ஏதேன் தோட்டத்தை முதல் திருமணத்தை நீ நடத்தி வைத்தேன். அப்படியா எங்களுடைய திருச்சபையிலும் கூட ஆண்டவரே எத்தனையோ திருமணங்கள் நடைபெறுவதற்கு நீர் வழி நடத்தி இருக்கிறேன். அப்படியா இந்த நாளிலும் கூட இந்த திருமணத்தை நீ நடத்தி கொடுத்தீர். உனக்கு நன்றி. இது எங்களால் உண்டானது அல்ல, இது உம்முடைய வழி நடத்தினாங்க. தொடர்ந்தும் கூட அந்த திருமணத்துக்கு பிற்பாடு இந்த ஆராதனைக்கு பிற்பாடு அவர்கள் ஆயத்தப்படுத்திய விருந்து வைபவத்தை உடைய கரத்திலே நாங்கள் கொண்டு வந்தோம். கானாவூர் கல்யாணத்துல வந்து குறைவுபட்டு போன திராட்சை ரசத்தை நிறைவாக்கினேன். அப்படியா இந்த வைபவங்களில் என்ன குறைபாடுகள் இருந்தால் எல்லா குறைபாடுகளையும் நிறைவாக்க மாட்டோம். ஏனென்றால் உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். நாங்கள் எது செய்தால் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று நாங்கள் செய்யும்படியா இந்த நாளிலே நீர் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரை நீர் அப்படியாய் எழுப்பிக் கொண்டு இருப்பதற்காய் நன்றி. கருவிகளாக பாத்திரங்களாய் பயன்படுத்தி வருவதற்காய் நன்றி. நாம மகிமைப்படட்டும். எல்லாம் கூட சுகவீனமாய் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சகோதரி எஸ்தர் காமினி உடைய கரத்திலே கொண்டு வர இன்றைக்கு வியாதியை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் உடைய காரணத்தை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு விசுவாசத்தோடு உங்களுடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்த்து கிருபையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டு ஜெபிக்கும் நீ சுகத்தை அனுப்புகிற தேவன், விடுதலை அனுப்புகிற தேவன். உடைய கிருபைகளுக்காய் நன்றி. சுகவீனர்களை சுகப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி. அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் எந்த விதத்தில் இந்த வியாதி வந்திருந்தாலும் உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பேசுகிறோம். இந்த வேலையில இந்த வியாதியிலிருந்து விடுவிக்கவர் நீர். ஒருவேளை எங்களுடைய நன்மைக்காய் இது வியாதியை நீர் அனுமதித்திருந்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு விசுவாசத்தோடு ஊழியம் செய்யும்படியாக எங்களை பலப்படுத்தும், எங்களை ஸ்திரப்படுத்தும். ஒருவருடைய பாவங்களினால் அக்கிரமங்களினால் வந்த வியாதியா இருந்தால் தயவாய் எங்களை மன்னித்து ஆண்டவர் அவைகளை விடுதலை பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சில வியாதிகள் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று வந்திருந்தால் அந்த சூழ்நிலையிலும் கூட உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. நன்றி நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்தித்து வருகிறேன். மக்கள் நன்றி. இந்த தேசத்திலே கொள்ளை கொண்டு இருக்கிற கொள்ளை நோயுடைய கரத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். எந்த விதமான கொள்ளை நோய்கள் வந்தாலும் அதனுடைய காரணத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொன்னி இந்த காலகட்டங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது உம்முடைய வேதத்துக்கு நாங்கள் திரும்புகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்படுகிறோம். உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பாலாக்கும் கொள்ளை நோயிலிருந்து நீர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறேன்.
கொள்ளை நோய்க்கும் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ காப்பாற்றுகிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன். நன்றி, நன்றி. இந்த வியாதியிலிருந்து வெகு சீக்கிரத்தில் இந்த வியாதிகளை துடைத்து ஒழிக்கப்படும்படியா இந்த நாட்டை ஆளுகிற அதிகாரிகளை, ராஜாக்களையும் மந்திரிமார்களையும் தலைவர்களுடைய கரத்திலே கொண்டு வர இந்த தேசத்தை சரியான வழியிலே நடத்துவதற்கு அவர்கள் வேண்டிய ஞானத்தை நீர்த்தார். ஆலோசனைகளினால் அவர்களை இடைக்கட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது, எங்களை தாழ்த்தி மனம் திரும்பி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னேன். இதோ விசுவாசித்து நாங்கள் செபிக்கிறோம். சேமத்தை அனுப்பும். தேசம் விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காய் வருகிறோம். வேலை இழந்த குடும்பங்களுக்காய் வருகிறோம். வேலை இழந்த நிமித்தமாய் குடும்பங்களிலே காணப்படுகிற விபத்துக்கள், கண்ணீர், வேதனை, துக்கம், மன அழுத்தம், இவைகளில் இருந்து கூட எங்களுடைய ஜனங்களை நீர் காக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். எல்லா விதமான பாதிப்புகளில் இருந்து நீர் விடுதலை கொண்டு வருகிற தேவன், கரத்துல சகலவற்றை நாங்கள் கொண்டு வருகிறோம் ஐயா. நீர் ஒருவரே சர்வத்தையும் அடைத்து சிருஷ்டித்து ஆளுகை செய்து வருகிறோம். நம்முடைய ஆளுகையின் கரத்துல சகலவற்றை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காக்க கடவுது. ஆமென், 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 ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தை நாம் ஆசீர்வதிப்போம்.